வாய்ப்புகள் தேடி போனதா இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே அப்படின்றதா இருக்கட்டும், அது எல்லாமே மெமரிஸா இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி யாரும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன இந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணதில்லை. லைக் இந்த லாங்குவேஜ் இவ்வளோ லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ், தெலுங்கு, மலையாளம். தமிழ் மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வந்தது எல்லாமே மதுரை தான். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க தான் சென்னை வந்தேன். பெருசாக வேறு லாங்குவேஜ் பேசுறதுலாம் நமக்கு தெரியாது. சின்ன வயசில் காலேஜ்லலாம் பக்கத்தில் தெலுங்கு பேசும்போதுலாம் நம்ம கலாய்ச்சிட்டு தமிழில் தானே நம்ம பேச வைப்போம். எப்படியா தமிழில் பேசுவோம். இந்த காலேஜ்லலாம் அந்த மாதிரி என்னடா லாங்குவேஜ் அது இப்படி சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம அங்கே போன பிறகு தான் அது அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறாங்க, லாங்குவேஜ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்புறம் அங்கே இருக்க கல்ச்சர்ஸ் இதெல்லாம் அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரியாமல் தமிழில் மட்டும் நடிச்சிட்டு இருந்தேன்னா அங்கே போயிட்டு தெலுங்கு கோ த்ரூ பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓகே நம்மளாலே முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஆடியன்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணணுன்னு பரவாயில்ல நம்ம ஒர்க் நம்ம கரெக்டாக பண்ணால் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எல்லாருக்கும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு தைரியம் எல்லாமே வந்துச்சு.